என்ன நமிதா 3 மணி நேரமா ஊசி போட ட்ரை பண்றேன், நரம்பே கிடைக்கல. அப்படியா? இப்போ எப்படி நரம்பு எடுக்கணும்னு பாரு. டாக்டர் ப்ளீஸ் சொல்லுங்க டாக்டர். எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு. கல்யாணம் நான் உடனே துபாயில வேலை கிடைச்சாங்கிறதுக்காக நான் போயிட்டேன். போன மாசம் தான் வந்தேன். என் பொண்டாட்டிக்கிட்ட என்னால போக்குவரத்து சரியா வச்சுக்க முடியல. பார்த்தாலே தெரியுது. ஓடி ஓடி சம்பாரிச்சு சொத்து நிறைய சேர்த்து வச்சிருக்கேன். அதை உட்கார்ந்து அனுபவிக்க ஒரு வாரிசு இல்லாம போயிடுமோன்னு பயமா இருக்கு. மெயின் போர்டு அவுட். ஃபீஸ் கேரியரை மாத்திடலாம். இப்பெல்லாம் இதுக்கு அட்வான்ஸா நிறைய மெடிசன்ஸ் வந்திருக்கு. நீங்க போய் 3வது வார்டில் படுங்க, உங்களுக்கு ஊசி போடுவாங்க. டாக்டர் லைட் எரியுமா டாக்டர்? 100 வாட்ஸ் பல்ப் மாதிரி பிரகாசமா எரியும். தெய்வமே நன்றி சொல்லு. ஐயோ பீஸ் கட்ட. நர்ஸ். எஸ் டாக்டர். 3வது வார்டில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு இந்த இன்ஜெக்ஷனை போடுங்க. ஓகே டாக்டர். ஏய் ராஜா, அண்ணன் வரண்டா. அப்படியே தப்பிச்சு போயிரு. அம்மு, உங்க அம்மா வீட்டுக்கு போயிடாத. சொன்னா கேளு. பால் பொங்க நேரத்துல பானை போட்டு உடைச்சிடாத. டாக்டர் பீஸ் கட்ட மாத்ததுக்கு பதிலா ஜெனரேட்டர்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன்னாரு. அம்மு ஐயோ. ஆஹா, ஊசியை மாத்தி போட்டுட்டாலே. ஐயோ பத்திக்கிச்சு கண்ணே. ஐயோ பத்திக்கிச்சு சிக்கல் ஒன்றுடன் ஒன்று புரசோரி வருமே. ஐம்பொறி எல்லாம் தீப்பொறிதான், ஆசையில் எரியும் சரிதான். அந்த ஊசியோட எஃபெக்ட் ஒரிஜினலா நான் நேர்லயே பார்த்துட்டேன். உடனே எனக்கு ஒரு ஊசியை போட்டு என் குடும்பத்துக்கு ஒரு குத்துவிளை ஏத்தி வைங்க. சாரி, அது வெரி ரேர் இன்ஜெக்ஷன். ஒண்ணுதான் இருந்தது. வரத்துக்கு இன்னும் 3 மாசம் ஆகும். அப்படின்னா என் நிலைமை ஆஸ் யூஷுவல் பவர் கட். பவர் கட்டா? மறுபடியும் பவர் கட்டா? கோவிலா எனக்கா நல்லா பெருசா காட்டுங்கடா. நிகிதா அக்கா எங்க போற? ஷாப்பிங். ஜாக்கிரதை. டாய் அக்கா, அவ எங்க போறான்னு ஃபாலோ பண்ணுங்கடா. சரிக்கா. ஃபோன் பண்ணி இங்க தானே வர சொன்னா. எங்க போனா? அக்கா நம்மளை சந்தேகப்பட்ட அடியாளுங்களை அமைச்சிருக்கா. இப்ப நம்ம ராஜா கிட்ட பேசினா அவருக்கு ஆபத்து. இப்ப என்ன பண்றது? ராஜாவோட ஃப்ரெண்ட் நிக்கிறான். இவனை பலிகடை ஆக்கிட வேண்டியதுதான். பழைய காதல் பூ பூக்கும் நேரம் நெருங்கி விட்டது. ஹாய் செல்லம். அட ஒண்ணுதான். வாடா செல்லம். என்னடா அப்படி பாக்குற? நிஜமா தான் சொல்றேன். ஐ லவ் யூ டா. நீ என்ன அன்னைக்கு குற்றாலத்துல ராஜாவை லவ் பண்ணு சொல்லிட்டு இருந்தியே? அவனும் கருப்பு, நீயும் கருப்பு. ஆனா உன்கிட்ட இருக்கு பொறுப்பு. அதனால எனக்கு அவன் மேல வெறுப்பு. செருப்புல அடிச்ச மாதிரி உன் காதல நீ சொல்லிட்ட. இந்த நெருப்பு திடீர்னு பத்திக்கிறதுக்கு காரணம் எல்லாம் ஒரு பேக்ரவுண்ட் தான். பேக்ரவுண்டா? ஆமா, எங்க அக்கா நம்ம காதல டெஸ்ட் பண்றதுக்கு நிறைய அடியாட்களை அனுப்பியிருக்கா. அவனுங்க உன்னை புடிச்சு உன் பெண்ட கழட்டினாலும் மண்டைய உடைச்சாலும் நெஞ்ச பொழந்தாலும் சரி, நீ வாயை திறந்து ஆனு ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது. நீ சிந்துற ஒவ்வொரு துளி ரத்தமும் நம்ம காதல் செடி மரமாகிறதுக்கு உரமா இருக்கணும். கத்திய வச்சு குத்துனாலும் கூட ரத்தம் வேணா வரும், சத்தம் வராது. போ. மாட்டணும். காதல் வைரம் பாஞ்ச உடம்புடா நீங்க. ஹலோ ராஜா, எங்க இருக்க? காஃபி ஷாப்ல. எங்க அக்காவோட ஆளுங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. என்னாச்சு? உன் ஃப்ரெண்டு கிளிய அவங்க கிட்ட கோத்து விட்டுட்ட. ஏய் பாவம். நம்ம காதலுக்காக இந்நேரம் அவர் ரத்தம் சிந்திக்கிட்டு இருப்பான். ரத்தமா? ஏய், இன்னும் நீ உயிரோடவா இருக்க? நம்ம காதலுக்காக நான் சிந்தின ரத்தத்தை நீ உன் காதலுக்கு யூஸ் பண்றியா?
காதலா? உண்மையா? காமெடிக்கு ஒரு அளவே இல்லையா? அப்போ கருப்பு பொறுப்பு நீ. போடா பருப்பு. அங்க பாரு, செகண்ட் ரவுண்டுக்கு வந்துட்டானுங்க. உனக்கு ஊசி மாத்தி போட்டதுக்காக அப்படி பண்ண. இன்னைக்கு பப்ளிக் பிளேஸ்ல இப்படி நடந்துக்கிற. உனக்கு இதே வேலையா போச்சு. முடிச்சு காமிக்கிறேன். ஒரு நிமிஷம். அம்மா டீச்சு. இங்க பார் மீன். எனக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்து அடி வாங்க வச்ச அவன் சிம் கார்டே மாத்திட்டான் பாரு. உன் பேட்டரி வயரை கழட்டி விட்டுட்டு என்ன சார் இது? பல கோடி ரூபாய் முதலீட்டுல மெயின் பஜார்ல இவ்வளவு பெரிய கடை வச்சிருக்கீங்க. வாசல்ல பார்த்தா கொத்தவால் சாவடி மாதிரி சின்ன சின்னதா கசாமசான் கடை வச்சிருக்காங்க. அந்த கொடுமை ஏன் சார் கேட்குறீங்க? 100 கோடி ரூபா முதல் போட்டு இந்த நகை கடை ஆரம்பித்தேன். ஃப்ளாட் பிராணத்தில் 100க்கு 200க்கு அல்லாத பசங்க பூக்கடை, ஜட்டி கடை, பிரா கடை, சொத்து கடை போட்டு என் பிஸ்னஸே கெடுக்கிறாங்க சார். சார் நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நகை கடைக்கு போகிறவன் ஜட்டி கடைக்கு போக மாட்டான், ஜட்டி கடைக்கு போகிறவன் பூ கடைக்கு போக மாட்டான். குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக ரோட்டில் கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்களால எந்த பாதிப்பும் வந்துடாதுன்னு சொல்கிறான். அறிவு இருக்கடா அவனுக்கு. அவருக்கு மண்டியில் முடியலையே தவிர மூளை இருக்கு. சார் நீங்கள் என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ தெரியாது சார். அவங்க கையை காலெலாம் முறிச்சு கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கி காலி பண்ணுங்க சார். ஐயா, இதில் 10 லட்ச ரூபா கேஷ் இருக்குது சார். இது நீங்கள் ஆசைப்பட்டு கேட்ட நெக்லஸ். எங்க கடையில அடிச்சு நொறுக்கிட்டீங்கல்ல, அந்த கலெக்டர் கிட்ட மனு கொடுத்து உங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் உண்டு இல்லைன்னு பண்ணாம விட மாட்டேயா? விட்டுருங்க, வேணாம், என்னை விட்டுருங்க, தயவுசெய்து விட்டுருங்க. ஐயா வேணா, ஐயா 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 வேணாங்க, என்னை விட்டுருங்க. ஐயா ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கேட்டியே. என்னோட 1 மாச சம்பளம் உழைச்சு வாங்கினது. போட்டுக்கோ. நீங்களே மாட்டி விடுங்க. அவன் ஊர் அடிச்சு உலையில போடுவாங்க. ஆனா உங்க அண்ணன் ஊர்ல உள்ளவங்க வயிற்றுல அடிச்சு ஊர் மேலவளுக்கு போடுறான். கரும்பு பிடிச்சவன். இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஃபிக்ஸ் பண்ணு.
பம்பர் குலுக்கல் நீ பக்கத்துல இருக்கும்போது எப்படி குலுக்காம இருக்கும்? என்னங்க மேல போற மாதிரி இருக்கு? மேல சொர்க்கத்துக்கு தானே போயிட்டு இருக்கோம். சார், நீங்க ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், டியூட்டி கொடுத்த போலீஸ் வண்டில இப்படி லூட்டி அடிச்சிட்டு இருக்கீங்களே. சார், இந்த கர்மத்தெல்லாம் ஏதாவது ஒரு காட்டேஜ்ல வச்சு தொலைக்க வேண்டியதானே? நான் அப்பவே சொன்னேன், இவர் தான் கேட்கல. ஏன் சார், மாருதி வேன்ல தான் இவ்வளவு நாளா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ போலீஸ் வண்டியில ஆரம்பிச்சிட்டீங்களா? சார், போலீஸ்காரங்க என்ன பண்ணாலும் தட்டி கேட்க மாட்டாங்க, திமிரல என்ன வேணா பண்ணுவீங்களா? என்ன சார் கேட்டா இருக்கோம், பதில் சொல்லுங்க சார். எந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன். என்னண்ணே இது கோலம்? நான் ஒண்ணு இந்த கோலத்துல பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. என்ன பண்ணுறது? நைட் டியூட்டிக்கு போறேன். இதான் நைட் டியூட்டியா? ஐயோ, மூஞ்சிய மறைக்கிறது அவுட் ஆஃப் ஃபேஷன். சிரிச்சுக்கிட்ட போஸ்ட் கொடுக்கறதா லேட்டஸ்ட் ஃபேஷன். ஆமா. அப்படி என்ன நீ பெரிய தப்பு பண்ணிட்ட? ஊர்வலத்துல எவனும் பண்ணாத தப்பு. முழுசுமா நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எடுக்கனே. சிரிச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுனே. எடுங்கடா. எடுங்கடா. அறிவு இருக்கா உனக்கு? அண்ணன் மட்டும் போஸ்ட் கொடுக்கறது என்ன? கூட அண்ணியர் தான் நல்லா. மேல கை போடு. தைரியமா பாரு. எடுங்கடா. அண்ணி கட்டி முடியா? நீ வெக்கப்படாத, நீ கட்டி முடி. எடுங்கடா, ஸ்டில் பார்க்கலாம். அந்தரத்தில் தொங்குனது போலீஸ் வண்டி இல்ல, போலீஸோட மானம். இது வரைக்கும் போலீஸ்காரங்க தான் எல்லா வண்டியும் செக் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இனிமே போலீஸ் வண்டி எங்க நின்னாலும் பப்ளிக் எட்டி பார்ப்பான். அவ பெரிய டயானா, இவர் பெரிய சார்லஸ். நெக்லஸ் பிரசன்ட் பண்றீங்களா? நெக்லஸ் தூ. சார், ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரை ஒருத்தி விடிய மகுடி ஊதி மயக்கி இருக்கான்னா அவ சாதாரண டிக்கெட் இல்ல சார். அவ செல்போன் நம்பரை வாங்கி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டோம்னா நாளைக்கு எல்லாரும் அலர்ட்டா இருக்கலாம் இல்லைங்களா? ஷட் அப் மிஸ்டர் எஸ்கே பாண்டியன். ஏற்கனவே உங்க மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ். ஆனா ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல நீங்க எஸ்கேப் ஆயிட்டே இருந்திருக்கீங்க. ஆனா இன்னைக்கு பிரஸ், பப்ளிக், சேனல்ஸ் எல்லாத்துலயும் ஃபிளாஷ் ஆயிடுச்சு. தேர் இஸ் நோ வே, யூ ஆர் சஸ்பெண்டட். லீவு போட்டுட்டு எங்கேயாவது ஊட்டி கிட்டிக்கு போய் லூட்டி அடிக்க வேண்டியதானே? இது பாரு, இந்த விஷயத்துல நான் உனக்கு சப்போர்ட் பண்ணா என்னையும் செத்துட்டின்னு கட்டிடுவாங்க. சிஎம் வேற ஊர்ல இல்ல, கொஞ்சம் ஆர் போடு, அப்புறம் பார்க்கலாம். உதவி கமிஷனர் கே எஸ்.டி. பாண்டியன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை தொடர்ந்து சண்முகா ஜுவல்லர்ஸ் அதிபர் தனசேகரன் லஞ்சம் கொடுத்தது அப்பட்டமாக நிரூபிக்கப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட்டார். அத்துடன் சண்முகா ஜுவல்லர்ஸ் அருகே உள்ள பிளாட்பார கடைகளை தொடர்ந்து நடத்தலாம் என்று கமிஷனர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். எவனோ மத்த நம்ம போற சந்து பொந்துக்குள்ள நுழைஞ்சு சடுகுடாடிட்டு இருக்கான். சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதன. ராஜா என்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சானோ அன்னையில இருந்து நமக்கு அடி மேல அடி விழுந்துட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் பண்றது ராஜாவா தான் இருக்குன்னு சொல்றியா? ஏன் இருக்கக்கூடாதுங்கிறேன். இது வரைக்கும் ஃபோன் பண்ணி மிரட்டினவன் பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்ணது கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்ய சொல்றான், பண்ணலன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். கரெக்டா? ஆனா நீ இன்னொரு விஷயம் கவனிச்சியா? அந்த போன் வரும்போதெல்லாம் ராஜா நம்ம பக்கத்துல இருக்கிறது இல்ல. ஏன்? ராஜா! அண்ணே உங்களுக்கு ஃபோன் வந்திருக்குண்ணே.
அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு தான் போனு. யாரோ முக்கியமான ஆளாம். உங்ககிட்ட மட்டும் தான் பேசணுமா? நாமா டாக்டர், என்னுடைய அடுத்த டார்கெட் உன்னை டாரா கிழிக்கிறதாமா. எந்த புறம்போக்குடா உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சா? அவனை செருப்பா கைட்டு அடிக்கணும்டா. கேவலம் பணத்துக்காக பல பேர் உயிரோட விளையாடிட்டு இருக்க. உன்னை நல்ல டாக்டரா மாத்துற வரைக்கும் நோ ரெஸ்ட்மா. என்னென்ன ஃபேஸ் ஒரு மாதிரியா இருக்கு? யாருன்னு போன்ல? அவனே தான். அந்த ராஸ்கல் என்னையும் மிரட்டான்டா. ஏய், யாரா நீ? எங்க இருந்து பேசுற? தப்பு பண்ற உன்னை எங்க போனாலும் விரட்டி விரட்டி வந்து அடிப்பண்டா. இதுதான்டா என் வேலை. ஏய், எதுக்குடா என்ன டார்ச்சர் பண்ற? தைரியம் தான் என்கிட்ட பேசுறா. எப்படிடா முடியும்? கேசட் தான் முடிஞ்சு போச்சுல்ல. ஆமா, அங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர் சுப்ராயன், ராம்போ ராஜ்குமார், கனல் கண்ணன், இவ்வளவு ஏன் தசாவதார ஹாலிவுட் ஃபைட் மாஸ்டர் வரைக்கும் எனக்கு அவ்வளோ பெட்டு. இந்த உதார் விடுற வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம். ஏய், நீ சரியான ஆம்பளையா இருந்தா, ஒருத்தனுக்கே பிறந்து இருந்தா, பொம்பளை மாதிரி போன்ல பேசாம ஆம்பளை மாதிரி எதிர்க்க வந்து மோதி பாரு. ரொம்ப ஓவரா. ஏய், போனை வைடா, நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். வச்சிட்டேன்டா. ஹலோ ஹலோ வச்சிட்டா. என்னடா சொல்றான்? பரதேசி விட்ட விடல விளவெழுத்து போய் போன் ஆஃப் பண்ணிட்டான். அண்ணே, நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப திருஷ்டி ஆயிடுச்சுண்ணே. அதனால பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு வேண்டி பிரசாதம் எடுத்துட்டு வந்தேண்ணே. ஐய, பெருமாள் கோயில் பிரசாதம் பட்டடிக்க கூடாது, சாத்தணும். அலைஞ்சிருச்சுன்னா மறுபடியும் வச்சுங்க.